பராசக்தி படத்தில் எஸ்கே அப்புறம் ரவிபவன் ஆக்டிங் ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துருக்கும். அதே அளவுக்கு தான் நம்ம அதர்வோட ஆக்டிங்கும் இம்பாக்ட் கொடுத்துருக்கும். தங்க இடம் இப்போதுக்கு தேவையில்லாம் முதலிட்டு இருக்கா. இப்போ ரீசெண்ட் டேஸில் அதர்வோட ஸ்டோரி செலெக்ஷன் அப்புறம் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அந்த வரிசையில் இப்போ டபுள் ஆக்ஷனோட இறங்குது. அந்த படத்தோட பேர் தான் படத்தோட டைரக்டர் ஜீவசங்கர். இவர் வந்து யமன், நான், அமரகாவியம் இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் மூவி டைரக்டர். அவரோட அடுத்த படைப்பு தான் இந்த வேலை. ஒரு கேரக்டர் குட்டியாகவும் இன்னொரு கேரக்டர் சாராவும் நடிக்கிறாம அதர்வோம். இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் ஒன்லைன் என்ன, இந்த படம் எப்படி மூவ் ஆக போகுது, எப்படி ரன் பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, படம் குவாலிட்டியாக இருக்குது. மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட படங்கள்ல எல்லாத்துக்கும் ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கும், கல்லை கட்டி கடலில் இறக்கிடுவேன். அந்த டைலாக்கை தசாவதாரனுக்கு அப்புறம் இந்த படத்தில் கொஞ்சம் டீப்பாக காட்டுவாங்களோ அப்படின்னு தோணுது. மஞ்சரி, வாணி போஜன் இவங்களாம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரீசரில் அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால சொல்கிறேன். இந்த படம் ஜீவசங்கரோட சொந்த கதையை பேஸ் பண்ணியிருக்குன்னு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. இப்போ வாழை படம் எடுத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படம் அவரோட கதையை எடுத்திருக்காங்க அப்படி மட்டும் 100 ரூபா ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்னு கேள்விக்குறி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரீசரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ட்ரீசர் ஃபுல்லாகவே டைலாக்கே இருக்காது, மியூசிக் மட்டும் தான் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஃபினிஷிங்கை முடிய போகிற நேரத்தில் ஒரு டைலாக் வரும். பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டா 2 புள்ளி தோணணும், ஒன்று உங்கள் எதிரியோடது, இன்னொன்று உங்களுக்கு அப்படின்ட்டு. அதில் வந்து புஷ்பா வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பார். பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டா 2 குழி வெட்டணும், ஒன்று உங்கள் எதிரிக்கு, இன்னொன்று உங்களுக்கு. அதே படத்தில் 2 கேரக்டர் பண்ணுறாப்புல, ஒன்று அந்த பரதேசி படம் வர மாதிரி ஊதாரியா சுற்றுற மாதிரியும் கடலுக்குள்ளே போய் நம்ம பண்ணுற ரூட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். இன்னொரு கேரக்டர் டீசெண்டாகவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.